அண்ணன் தமிழரசன் அவர்கள் தென்னார்காடு மாவட்டம் அந்த மதகளி மாணிக்கம் அந்த ஊரில் ஐயா துரைச்சாமி, இங்கே சேங்கொண்ட மறியில் இருக்கிற பொன்பரப்பியில் பிறந்த அம்மா பதுவுசி அம்மாள், இவர்கள் இருவருக்கும் 1945 ஏப்ரல் 14 பிறக்கிறார். இதில் நீங்கள் பார்க்கணும், தமிழரசன் தமிழ் தேசியத்தினுடைய முன்னத்தி ஏறாக தமிழ் தேசிய விடுதலை பேரொழியாக இன்னைக்கு தெரியுது. ஆனால் அவருக்கு முன்பு ஒருத்தர், அவருக்கு தமிழரசன் என்று பெயர் வைத்த துரைச்சாமியை நீங்கள் மறக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அவருக்கு பிறகு ஒரு மகள், என்னுடைய மருமகளுடைய தாயார் அன்பழகி, பேர் வச்சிருக்காரு பாருங்க. இன்னைக்கு என்ன பேர் வைக்கிறோம்னே தெரியாம விதுசா கதுசா எதையோ பேர் வச்சுட்டு அலையும் போது, அத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மகன் தமிழரசன் அன்பழகி என்று பெயர் வைத்திருக்கிறார் என்றால் அவர் எவ்வளவு பெரிய, அவர் தான் உண்மையிலேயே தமிழ் தேசிய விடுதலையின் முன்னத்தி ஏர். அதை கவனிச்சுக்கணும். அப்புறம் பதுசம்மா உங்களுக்கு தெரியும். எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் அரியலூரில் தங்கை செங்கோடியின் நினைவு கூட்டத்தை நடத்தும் போது அந்த கூட்டத்திற்கு வந்து சிறப்பு செய்தவர் அம்மா. மழை பெய்த போது நான் அம்மாவுக்கு கொடை பிடிச்சேன், இல்லை நானே பிடிச்சிக்கிறேன்னு பிடிச்ச அந்த தாய். அதில் என்னுடைய மருமகள் சொல்கிறாங்க, அம்மா பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், பலமுறை பெரியவர் சிறைப்பட்டு இருந்தபோது ஒரு தடவை கடுமையாக, எப்பவும் சிறைப்பட்டா என்ன நடக்கும் தெரியும், தம்பி அடி வாங்கினவன் தான், அது எங்கள் அப்பாவோட பல தடவை அடி வாங்கியிருக்கிற. அதில் ரொம்ப அடி. அந்த காயத்தோட அம்மா பார்க்க போகும்போது தள்ளாடி தள்ளாடி கால் வலியோ நடந்து வரும்போது வந்து நான் வந்து திருமணமாகி அழுகிறார்கள் அம்மா பதுசி அவர்கள். நீ வந்து பல ஆண்டு குழந்தை பிறக்காம பல கோயில்கள், வேண்டாத தெய்வமில்லை கும்பிடாத சாமியில் அப்படி பிறந்தவன் நீ, என் மகனை, இந்த தவமிருந்து பெற்ற என் மகனை இப்படி காயங்களோடு இப்படி இந்த நிலையில் பார்க்கவா நான் அவ்வளவு வர வேண்டி உன்னை பெற்றேன் என்று சொல்லும்போது அவர் சொன்ன பதில், அவர் பெரியவர் சொன்ன பதில், அப்படி பிறந்தவன் அப்படின்னு. நீ பல வருஷம் வேண்டி வர இருந்து ஒரு மகன் பிறந்தான் என்று நினைச்சாதானே உனக்கு கஷ்டம் இருக்கும். அப்படி ஒரு மகன் பிறக்கவே இல்லை நினைச்சிட்டு போயிரு. அப்படி அந்த தாய் பதுசி அம்மாள் அவருடைய நினைவிடத்துக்கு கட்ட தெரியல உங்களுக்கு. உடற்கரையில் ஒவ்வொருத்தருக்கும் கடற்கரையில் 2 ஏக்கரில் சமாதி இருக்கு. அது என் மருமகளுக்கு சொல்லணும். நான் அம்மாவுக்கு சமாதி கட்டுவேன், பல பேருக்கு கட்டுவேன், அதில் என் அம்மாவுக்கு கட்டுவேன். வேலி என்ன வேலி போடுவோம், அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. நம்ம வேலி போடுவோம், அங்கே மதில் சுவரில் கோட்டையே கட்டுவோம், தமிழரசனுக்கு சிலை என்ன கோயிலே கட்டுவோம். நமக்கு ஒரு காலம் வரும், இங்கே இருக்கிற எல்லாரும் சேர்ந்தா அது சாதாரணமாக நடக்கும். அதெல்லாம் ஒரு பெரிய இது இல்லை, அது ஒரு இது இல்லை. நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, அதில் உரிய நேரத்தில் உரியது நடக்கும். அப்போ தாத்தா கலியபெருமாள் கூட தான் இடம் இல்லை, சிலை இல்லை, பிரச்சனை இருக்குது, செய்வோம். இந்த வெறி கூட்டத்தில் பேசிட்டு கலைஞ்சு போகிறது மாதிரி இருக்கக்கூடாது. கூடி கலையும் காகமாக இல்லாமல் கூடி பொழியும் மேகமாக தமிழ் பேரினம் மாறிட்டா அப்புறம் என்ன, பெரும் வெள்ளமும் புயலும் தான், அது ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த சிவசுப்பிரமணியம் அவர்கள் இதில் எடுத்துக்கிட்டு வர செய்தி மேலோட்டமாக ஒரு கற்பனையில் எழுதலை. ஒவ்வொருத்தரும் பெரியவரோட வாழ்ந்தவர்கள், அவர்களோடு வாழ்ந்தவர்கள், இப்போது வாழ்ந்தவர்கள் இப்போது இருப்பவர்களுடைய கருத்துக்களை தான், அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். என்னுடைய அன்பு சகோதரர் பாலவர்கள் சொன்னது மாதிரி சில கருத்துக்களை தவிர்த்திருக்கலாம் என்று தோணும், சேர்த்திருக்கலாம் என்று தோணும். எழுதி முடித்து விட்ட பிறகு, ஒரு படத்தை எடுத்துட்ட பிறகு இந்த காட்சி இப்படி வச்சிருக்கலாம்னு தோணும், இது இப்படி செய்திருக்கலாம்னு தோணும். முதலாக ஒருத்தனுக்கு தோணுச்சு இல்லை, அது பாராட்டுக்குரியது. அதுக்கு சிவர் சுப்பிரமணியத்தை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். வரலாற்றில் வீரப்பன் என்றாலும் தமிழரசன் என்றாலும் சிவசுப்பிரமணியத்தை மறக்கவோ மறுக்கவோ முடியாது. அதை நீங்க கவனத்தை வச்சுக்கணும். இதுல பெரியவர் என் தம்பி கௌதமன் சொன்னது மாதிரி எங்க அப்பா வடமலை அவர்கள் அண்ணனுக்கு பெரியவர். அவரை விட வயதில் பெரியவர்கள்லாம் பெரியவர் என்று அழைத்தார்கள். நம்முடைய தலைவர் மேதகவி பிரபாகரன் அவரை விட சின்னவர்கள் எல்லாம் தம்பி என்று அழைத்தார்கள். என்னை விட பெரியவர்கள் எல்லாம் அண்ணன் என்று அழைப்பார்கள். இது ஒரு சுவை முரண். அது ஒரு அன்பின் நிகழ்ச்சியாக சொல்றது. பெரியவர்னா அவர் என்ன பெரியவர், அவர் வயசில் இல்லை, கொள்கையில் பெரியவர், கொண்ட நோக்கத்தில் பெரியவர், எடுத்த காரியத்தை முடிக்கிற போராட்டத்தில் பெரியவர். அதெல்லாம் பார்க்கும்போது அவர் தான் உண்மையிலே பெரியவர். என் தம்பி இது எப்படி பேர் வைக்கிறதுன்னு, பெரியவர் தான், எல்லாரும் கூப்பிட்ட பெரியவர்னே நூலுக்கு பேர். ஆனாலும் தமிழ் தேசிய விடுதலை பேரொளி என்பதில் யாருக்கும் மறுக்க முடியாது. அவருக்கு முன்னத்த விதை
தலைவர் பிரபாகரனுக்கு முன்பு தமிழ் தேசிய விடுதலை ஆயுதமேந்திய புரட்சியின் மூலமே வெல்ல முடியும் என்ற இந்த முதல் சிந்தனையை உருவாக்கியவன் இந்த மண்ணிலே நம்முடைய தாத்தா கலிய பெருமாள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அது ஒவ்வொன்றா பேசுவோம். அதில் அவருக்கு அது இப்போ முதல்ல நம்ம இந்த நூல் சொல்வது அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எப்படிப்பட்ட சூழலில் தமிழரசன் பிறக்கிறார் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். இந்த குளத்துல நீ கீழ் சாதிக்காரன் குளிக்க கூடாது, இந்த கோயிலுக்குள்ள நீ வரக்கூடாது, இந்த தெருவில் நடக்கூடாது, இவ்வளவு சாதி இருக்கத்தை தான் நம்ம பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம். ஆனால் உன் நிழல் இதுல விழக்கூடாதுங்கிற இறுக்கம் இருந்த காலகட்டம், அப்படிப்பட்ட சமூகம் பின்னணி. நடந்து போகும்போது இந்த நிழல் இன்னொரு உயர் சாதிக்காரர் இப்படி போறாருன்னா என் நிழல் அவர் நிழல் மேல விழுந்துடக்கூடாது, அது தீண்டாமையாக கருதப்படுது. என்னுடைய நிழல் உயர் சாதிக்காரர்கள் வாழுகிற வீட்டின் சுவர் மீது விழுந்துடக்கூடாது. அப்ப எப்படிப்பட்ட சாதி இருக்கிற இடத்துல சாதிய ஒழிப்பே சமூக விடுதலைன்னு ஒரு புரட்சியாளன் தோன்றியிருக்கிறான் என்பதை நீங்க யோசிச்சு பார்க்கணும். அவர் சொல்வது மது சாதி மத போதைதான் புரட்சியை ஒழிக்கிற கொடுமையான ஆயுதம்ங்கிறது. அது இன்னைக்கு வரைக்கும் நமக்குள்ள தொடருதுங்கிறத நீங்க புரிய முடியும். தமிழரசன் யாரு? இப்ப நம்ம எளிமையா என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் இன்னொரு தலைமுறை பிடிச்சுக்கணும். ஏன்னா எனக்கு ஒரு பெரிய தண்டனையே என் தம்பி கௌதமனு சிவசுப்பிரமணியம் அவர்களும் கொடுத்தாங்க. 2 நாள்ல 2 புத்தகத்தை கொடுத்து படின்னு விடிய விடிய படிச்சிருந்தேன். என் மனைவி வந்து இப்படி படிச்சிருந்தா நான் சொன்னேன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆயிருப்பேன் அப்பவே. அது சொல்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகி என்ன பண்ணிருப்பேன், திருப்பி இங்கதான் வந்திருப்பேன் அப்படின்னு. அது மாதிரி எங்க பாலுலாம் சொன்னாரு, நான் முழுக்க படிச்சிட்டேன்ட்டு. நான் அவரை பாராட்டுறேன். ஏன்னா அவர் வழக்கறிஞர் நிறைய படிக்கிறதுனால படிச்சிருப்பாரு. பத்தியெல்லாம் ஒரு பாகத்தை விட்டுட்டாரு. இதெல்லாம் ஒரு தண்டனை தான், அன்பு தண்டனை. நீ படி வந்து பேசு அப்படின்னு. அதுல என் தம்பி தங்கைகள் என் உயிர் உடன் பிறந்தார்கள், உங்கள் உயிரோடு கலந்து வாழ்கிற உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் அன்பு உறவுகள் எல்லாரும் நீங்க தெரிஞ்சுக்கணும். தமிழரசன் அப்படின்னா முதல்ல அவர் வந்து இந்திய ஒருமைப்பாடு, இந்திய இறையாண்மை, ஒருங்கிணைந்த இந்தியா, இதுக்குள்ளதான் அவர் இருக்காரு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் தத்துவம் தான். அதுக்கும் காரணம் அவரு. அப்ப வந்து அவருடைய அருமை நண்பர் ராகவன் சொல்றாரு, அவருடைய கூற்றாதான் இந்த நூல் பதிவு பண்ணிக்கிட்டே வருது. ஒவ்வொருத்தர் அவரா எழுதல. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, அப்ப வந்து மொழி புரட்சியில தான் திமுக ஆட்சிக்கு வருது, இந்தி திணிப்புல. அப்ப மொழி பற்றுல மாணவர்கள் எல்லோரும் தன்னெழுச்சியா போராடுறாங்க, அது ஆட்சிக்கு வருது. ஆட்சிக்கு வந்தோன்னா 67 திமுக ஆட்சிக்கு வருது. அந்த காலகட்டத்தில் இவங்கெல்லாம் கல்லூரிக்கு நுழையிறாங்க. அப்போ அது மொழி குறித்து இவங்க ஒன்றும் பெரிய அந்த மொழி போராட்டத்தில் இருந்தது விளைச்சல் ஒன்று இல்லை. அப்போ போய் அன்றைய முதல்வர் பேரறிஞர் அண்ணா அவர்களிடத்துல மாணவர்கள்லாம் போய் கேட்கும்போது, இந்த மொழி பிரச்சனையை எங்ககிட்ட விட்டுட்டு நீங்க படிக்கிற வேலையை பாருங்கன்றாரு. அதுல இவர்களுக்கு விரக்தி வருது, ஒரு முழு நிறைவு வரல. இப்ப என்ன செய்யறதுன்னு வரும்போது இது குறித்து விவாதிக்கிறாங்க. அப்ப காங்கிரஸ் கட்சி அது வரைக்கும் செஞ்ச ஊழல்லாம் அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் நம் மொழி சிதைகிறத அழிக்கிறத திட்டமிட்டு ஒழிக்கிறத எப்படி ஏற்கிறது? அப்ப இவங்க சார்ந்து இருக்கிற இடதுசாரி இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்லாம் வந்து மொழி வந்து அது ஒரு பிரச்சனை இல்லை, அது ஒரு கருவிதான் அப்படின்ட்டு. மொழி ஒவ்வொரு தேசினத்தின் முகம், முகவரி, அடையாளம், ஒரு தேசினத்தின் உரிமை, உயிர் என்பதை அவர்கள் ஏற்க தயாரா இல்ல. அந்த இடத்துல தான் இவர்களுக்கு கருத்து முரண் வருது. யோசிக்கும் போது அந்த நேரத்தில் ஒரு புரட்சிகர அரசியலின் புயலாக சாரு மஜும்தார் வர்றாரு. அவர் வந்து அவர் வைக்கிற அவருடைய ஆவேச பேச்சுக்கள், அவர் முன்வைத்த கோட்பாடுகள் இவர்களை இழுக்குது. அப்ப இதுல உள்ள வந்துடுறாங்க. அவரு சொல்றாரு, அவர் முன்வைக்கிறது எதிரியின் ரத்தத்தை கை நனைக்கவில்லை என்றால் அவன் கம்யூனிஸ்டே இல்லைன்னு. அதை என் உயிர் தம்பி தங்கைகளுக்கு சொல்ற, நம் எதிரிகளின் ரத்தத்தை நாம் கை நனைக்கலைன்னா நம்ம தமிழங்களே இல்லை. அதை நல்லா கவனிச்சுக்கணும். அதே கோட்பாடு தான். அந்த கோட்பாட்டை உள்வாங்கி தமிழரசனும் தோழர்களும் இந்த களத்துல வர்றாங்க. அவரு யார் தமிழரசன் அப்படின்னு பார்த்தா, ஐயா தமிழ்வாணன் சொல்றாரு, அவர் படிக்கல, படிச்சுட்டு முழுமையடையில. அவரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அவரு படிச்சுட்டு இருக்கும்போது 6 மாத காலம் தான் இருக்குது. அது 6 மாத காலம் முழுமையா படிச்சிருந்தா அவர் சொல்றாரு, தமிழரசன் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு வாழ்க்கை சுகமா நடத்தியிருக்கலாம். ஆனால் அதற்குள்ள இந்த போராட்ட களம் அவரை அழைக்குது. அது இந்த மொழி பிரச்சனையிலும் தொடங்கும் போது அங்கங்கே இருக்கிற சாதிய ஒடுக்குமுறைகள், உழைக்கும் மக்களினுடைய அவர்களுக்கு உரிய கூலி கிடைக்காத ஒடுக்குமுறை, அடக்குமுறை, இதெல்லாம் அவர்களை பெரிய அளவில் பாதிக்குது.
அப்போ அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது, இந்த மாதிரி ஒரு ஏற்கனவே இருக்கிற புரட்சிகர இயக்கங்களோடு இணைந்து வேலை செய்யலாம் என்று படிப்பை பாதியிலே விட்டு வந்துடுறார். ஆனால் தமிழரசன் அந்த 67ல மொழி ஒரு கண்டுக்கலாம் போகும்போது 69ல கோவையில படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு தமிழ் வாழ்கன்னு ஒரு பதாயிரத்துக்கு வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு ஆர்எஸ்புரத்தில் இருக்க தபால் நிலையார்கள் போய் ஒற்றை பதாகையை பிடிச்சிட்டு ஒரே ஆள் தமிழ் வாழ்கன்னு போராட்டத்தை தொடங்குறாரு. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? தமிழரசன் தனி மனிதன் அல்ல, தனி மனிதன் அல்ல, அவரே ஒரு பேர் இயக்கம் என்பதை நாம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் யாரா அந்த பையன் உட்காந்து ஒரு ஆளா போராட்டி இருக்காங்கன்னா, அங்க கல்லூரிக்கு போகுது, கல்லூரி மாணவர்னா அவங்க எல்லாம் வந்து ஆளை பத்திரமா கொண்டாந்து சேர்க்கிறாங்க. அதுல அவர் தோழர் சொல்றாரு, ஒன்னா ஒரே எல்லாம் படுத்திருந்தோம், ஒன்னா சாப்பிட்டோம், ஒன்னா படிச்சிருந்தோம், தமிழரசை எங்ககிட்ட கூட சொல்லல அப்படின்னா, அதான் இயக்கத்தை அவ்வளவு தூரம் கட்டி காத்த ரகசியம்னு. தன் உடன் படிக்கிற படுக்கிற சாப்பிடுற தோழன்னு கூட சொல்லல. அந்த தமிழரசன் அவருடைய ஊர் மதகடியர் மாணிக்கத்துல பட்டுச்சாமின்னு ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கார், பெரியவர். அப்ப தமிழரசன் படிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அக்கா அன்பழகி உறவினர்கள் எல்லாம் சொந்தக்காரங்களாம் அவருக்கு தின்பண்டங்கள் சாப்பாடு பாடலாம் செஞ்சுக்கிட்டு வரும்போது வர்ற சாப்பாடை எல்லாம் அங்க கூடி இருக்கிற பிள்ளைகள், அங்க இருக்கிற உழைக்கும் மக்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு, அவர் கொண்டு வந்தது சுவையான சாப்பாடுலாம் கொடுத்துட்டு, அந்த பட்டுச்சாமி அவங்க வீட்டுல அங்க இருக்கிற உறவுகள் அந்த மக்கள் செய்யற பழைய சோறு கஞ்சி இதை எடுத்து அது சாப்பிடுவார் தமிழரசன். அதுதான் தமிழரசன். இருக்கிறத மக்களுக்கு கொடுத்துட்டு என்ன இருக்குதோ, இது எங்க இருந்து வருதுன்னா, மலையாளப்பட்டினம் ஒரு கிராமத்துல அரசியல் வகுப்படுத்தி கொண்டு இருக்கும்போது தன்னுடைய தோழர்களோட அவர் சாப்பாடு அங்க இருக்கிற ஒரு சிற்றூர்ல ஏற்பாடு ஆகுது. அது ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்கள் வாழுகிற இடம். அங்கிருந்து ஒரு தோழர் வந்து வாங்க சாப்பிடன்னு கூட்டி போறாரு. இவர் வந்து மாவை சொல்றாரு, மக்களோடு உழைங்க, மக்களோடு உண்ணுங்கள், மக்களோடு உறங்குங்கள்னு இந்த கோட்பாட்டை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்துட்டு, அதுல மாவை சொல்லிட்டு அதிகாலையில இருந்து அவர் முதல்ல குளத்துல குதிச்சு குளிக்கிறது வழக்கம். அதுபோல இந்த கோட்பாட்டை சொன்னவன சாப்பிடப்போ சரி இந்த தோழர்கள்லாம் வேகமா போய் குளத்துல குளிக்க போனா, குளம் அப்படி இல்லை. குளம் ஒரு செஞ்சாந்து வனத்துல ஒரு அழுக்கா இருக்குது, குட்டையா இருக்குது, அங்க எருமாடு குளிச்சிருக்கு, பன்னி குளிச்சிட்டு இருக்கு. இப்ப என்னன்னு தெரியல. அப்ப போயிட்டு யோசிக்கும் போது இந்த கோட்பாட்டை சொல்றாரு. மாவா சொல்லியிருக்காருல, மக்களோடு உழையுங்கள், மக்களோடு உண்ணுங்கள், மக்களோடு உறங்குன்னு. அதையே சொல்லிக்கிட்டு அது வந்து ஓடி போய் குளிக்கிறாங்க. புரட்சி ஓங்குகன்னு குளிச்சுட்டு வந்தா சாப்பாடு வைக்கும்போது பார்த்தா சுண்டலி அது மண்டையோட இருக்கு. அது சாப்பாடு சுண்டலி மண்டையோடு எளிய சாப்பிட்றதே கடினம். மண்டையோடு இருந்தாலும் அருவறுப்பட்டுக்கிட்டு சாப்பிடல. அப்ப சொல்றாரு அவங்க எல்லாம் அந்த அந்த அண்ணன் சொல்லல, தமிழரசன் சொல்ல அவரோட இந்த தோழர் என்னதான் இருந்தாலும் என்னோட இருந்த அந்த தோழர்கள் வந்து எல்லாம் நடுத்தர வர்க்கமா இருந்தார்கள். ஒரு உடை உணவு முறை எல்லாம் கொஞ்சம் வர்க்க சிந்தனை கொண்டதா இருந்தது. அப்ப தடுமாறினாங்க. திருப்பி இந்த இதை சொல்றாரு, மக்களோடு உண்ணுங்கள், மக்களோடு உழையுங்கள், மக்களோடு உண்ணுங்கள், மக்களோடு உறங்கள். மாவோ சொன்னதை நினைவில் வைங்க. உழைக்கும் மக்கள் தீபாவளி பொங்கல் என்னைக்காவது பண்டிகை நேரம் தான் அரிசி சோறு சாப்பிடுவாங்க. அவங்க எல்லாத்தையும் நம்ம வர்றோம்னு நமக்காக சமைச்சு வச்சிருக்காங்க. சாப்பிடாம போனீங்கன்னா மனசு கஷ்டப்படுவாங்க, சாப்பிடுங்கன்னு எல்லாரும் உட்காந்து சாப்பிடுறாங்க, சாப்பிட வச்சிருக்காரு. அதுல என்னன்னா சாப்பாடு ரொம்ப சுவையா இருந்தவன தோழர்களா திருப்பி திருப்பி கேட்டு சாப்பிட்டாங்கிறதா நிகழ்வு. இதுதான் தமிழரசன். நீங்க ஒவ்வொன்னா பார்த்துட்டு வாங்க. தமிழரசன் தமிழரசன் யாரு? தமிழரசன் எப்படின்னா கருத்து ஒரு முகத்துல ஒரு மறு, ஒரு கருத்த நிறம், கனிவான முகம், வேங்கையின் பார்வை. அது எழுதியிருக்க சிவசுப்பிரமணியம். அது அப்படி முழுமையான படங்கள் இல்லை. இன்னைக்கு இருக்கிற அரசியல் திறமையெல்லாம் 1,00,000 போட்டோ இருக்கும், போஸ் கொடுத்து நம்ம வச்சிருக்கலாம். போராளிக்கு போட்டோ எடுக்க நேரம் இது. அப்ப அப்படி வர்றது. அப்ப அந்த சேங்கொண்டம் பக்கத்தில் இருக்கிற குளங்கள்ல இருக்கிற அந்த செம்மண் படிந்த தண்ணியில துவைக்கிறதுனால ஒரு அரக்காவி நிறத்துல வேட்டி சட்டை, அது அதுக்கு ஏற்ப ஒரு துண்டு வச்சுட்டு சரியா சீப்பு வச்சுத்தனா தலைவாடுற பழக்கம் இல்லை. அதனால ஒரு சுருளா அடர்த்தியா எண்ணெய் தேய்ச்சி சீவாதனால அது அப்படி இருக்கிற முடி, அந்த மாதிரி இருக்கிற ஒரு உருவம். வேட்டி 4 முளை வேட்டி கலண்டு விழுந்துடாம வியாபாரிகள் கட்டுற ஒரு பெல்ட். அதுல 3 அடுக்கு இருக்கு. ஒரு அடுக்கு சுருள் கத்தி, அந்த கத்தி ஒரு அடுக்குல கையெறி குண்டு, ஒன்றுல காசு. இது தமிழரசன். பிறகு இந்த காலில் செருப்பு, சில நேரம் ரப்பர் செருப்பு, அந்த செருப்பும் இருக்காது. எப்படி பார்த்தாலும் நடந்து 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 கால் எல்லாம் கண்டக்காலெல்லாம் செம்மண் புழுதி வடிஞ்ச கால்கள். ஆனா கையில ஒரு சாக்கு பை. சில நேரம் அந்த தம்பி கௌதன் சொன்ன மாதிரி இதெல்லாம் மனிதன் ஏறி ஓட்டுற சைக்கிளாங்கிற அளவுக்கு ஒரு சைக்கிள்ல அந்த பின்பக்கம் கேரியர்ல அந்த வச்சுக்கிட்டு வர்ற ஒரு இதுதான்
தமிழரசனுங்கிறது இவளை வெளி அடையாளம் தான் தமிழரசனுக்கு. தமிழரசனை பற்றி அவருடைய நண்பர் எம்ஏ கோதண்டராமன் சொல்றார், கோதண்டம் அரசனை அடிச்சே கொள்ளுவான், சாமியார்கள் பட்டினி ஓட்டே கொள்ளுவாங்க, தமிழரசன் நம்மளை நடக்க வச்சே கொள்ளுவான் அப்படின்ட்டு இதுதான் அவருடைய சுருக்கம். இப்போ நீங்கள் ஏஎம் கோதண்டராமன்